டே மஞ்சமகான்ஸ், நேற்று தோத்துட்டீங்களாடா. ஐபிஎல் 2025 ஃபஸ்ட்டு வெளியே வந்த டீமுனா சிஎஸ்கே டீம். நேற்று நடந்த மேட்சில் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் உங்களுக்கும் நடந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் விளையாண்டிங்க. எதுக்கு நீங்கள் சிஎஸ்கே டீமுன்னு ஒரு டீமுன்னு அடுத்த வருஷம் இல்லை, இந்த 2 வருஷம் 2 லீக் விளையாடணும்ல, இந்த 2 வருஷம் விளையாடி இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம்னு ஒரு டீம் இருக்குமான்னு தெரில. இந்த கொச்சி நிறைய டீம்லாம் ஐபிஎல்ல இருந்தது, ஒரு 2-3 டீம் வந்து வெளில போயிடுச்சு. அந்தமாரி சிஎஸ்கே டீம்னு ஒரு டீம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விளையாடுறீங்க. இதில் டோனின்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவர் இந்த டீமில் இருக்காரா இல்லையா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. டோனி வந்து நேற்று தலைன்னாங்க, 2 தலையும் உள்ளே இருந்தது. 2 தலை வந்தும் ஒன்றையும் பண்ண முடியல உங்கள் டீமில். டெவால் ப்ரூவிஸ் அந்த பையன் மட்டும், டெவால் ப்ரூவிஸ் மட்டும் இல்லைன்னா சிஎஸ்கே டீமை நினச்சிப்பார். 45 ரன்னா 49 ரன்னானவோ வச்சாம்பா. அந்த ரன்னை நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா வந்து பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் வந்து 95 ரன் வச்சானுங்க. அது வந்து 14 ஓவரில் வச்சது. அந்த மழை பெஞ்சது ஏதோ காரணம்லாம் சொல்லலாம். ஆனால் நேற்று மட்டும் அந்த டெவல் ப்ரூவிஸ் இல்லைன்னா 95 இல்லை 48 அவுட் ஆகிருப்பீங்க. நீ வந்து அவன் அடிக்க வச்சுதான் இவ்வளோ 2 வந்தது. அவன் இல்லைன்னா நான் சொல்கிறேன் 40 உங்களை சுற்றி இருப்பானுங்க. அந்தமாரி மொக்கையான டீம்டா நீங்கள். நீங்களாம் ஏன்டா இருக்கிறீங்க? உங்கள் வாய் இருக்குதா வாய், அந்த வாயால் தான் நீங்கள் பற்றி ஃபஸ்ட்டு டீமாக இந்த லீக்லேருந்து வெளில வந்துருக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ணீங்க? இதில் உங்கள் கோச் வேறு சொல்கிறாரு, நாங்கள் ஆர்சிபி மாரி போன வருஷம் பண்ண மாரி நாங்கள் உள்ளே வந்துடுவோம் அப்படின்னாரு. உள்ளே வந்து கீச்சிங்க, ஒரு இறங்கிக்க முடியாது உங்களால். நீங்களாம் ஏன்டா இருக்கிறீங்க? உங்களால் ஒன்றையும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? மே 3 வாங்கடா, உங்களை அங்கே வச்சு செய்கிறோம். அங்கே உங்களை சும்மா விடக்கூடாது. உங்களை எப்படி செய்யணும்னு இது வரைக்கும் எந்த டீமும் செஞ்சிருக்கக்கூடாது. நாங்கள் தான் பயங்கரமாக உங்களை வச்சு செய்வோம். ஏன்னா போன வருஷம் பெங்களூரில் ஆடி கோலியை வந்து சிஎஸ்கே டீம் வெறுத்துச்சு, ஃபேன்ஸ்லாம் வெறுத்துட்டானுங்க. அந்த அளவுக்கு உங்களை செஞ்சோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நீங்கள் ஆர்சிபின்னு அந்த வாயிலேருந்து வார்த்தை வரவே கூடாது. லாலிபப்பு இவனுங்களுக்கு இந்த சிஎஸ்கே டீமுக்கு எச்ச ஃபேன்ஸ். இவனுக்கு வந்து எச்சனா ரொம்ப கேவலமான ஃபேன்ஸ்னால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இவனுங்களுக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்றா, சிஎஸ்கிட்ட ஆர்சிபி கிட்ட கப்பு இல்லை. அது கப்பு இல்லாத டீமு ஆர்சிபி டீமு தான் இல்லை. ஓகே, அது நீ அதை வந்து நீ சொல்லலாம். கப்பு உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்லி இது பண்ணி உங்கள் இதுவை நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதுக்குன்னு பொம்பளை கப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிற பற்றியா? ரொம்ப ஒஸ்ட்டு, கேவலமான வார்த்தை. இருக்கத்திலேயே கேவலமான டீமு, கேவலமான ஃபேன்ஸுனா அது சிஎஸ்கே ஃபேன்ஸு தான். எப்படிடா ஒரு டீமை கலாய்க்கணுன்னா, நீ டீமை கலாய்க்கிறியா? நீ எதை ஒன்றா சொல்லலாம். ஒரு டீமை வந்து பொம்பளை கப்புன்னு எப்படி நீ சொல்லலாம்? பொம்பளைங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? ஏண்டா எதுக்குடா நீங்களாம் இருக்கிறீங்க? நீங்களாம் இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து பொம்பளை கப்புன்னு பலால்னு ஒருத்தன் வச்சான் பேர். இதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வருமா? அவன்லாம் இப்போலாம் எங்கே இருக்கிறானே தெரியல. அந்தமாரி அந்த வார்த்தை இந்த யூடியூபர்ஸும் அந்தமாரி சொல்லி இவனுங்க டெவலப் ஆகணுன்றதுக்காகவே அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறானுங்க. அந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடியுதுன்ற? பொம்பளை கப்புன்னு வாயில் எப்படா வரும் உங்களுக்கு? ஏண்டா எச்ச டீமு கேவலமான டீமு, ஒரு கேவலமான ஃபேன்ஸை வச்சிருக்கு டீமுனா இந்த டீமு தான். என் பங்காளிங்க பின்னாடி இருந்தானுங்கப்பா, உங்கள் கூட தானே இருந்தானுங்கப்பாங்க என் பங்காளிங்க. அவனுக்கு மேலே வந்துட்டானுங்கடா, அவனுக்கு எங்களுக்கு மேலே போகிறானுங்கடா. என் பங்காளிங்களை நினச்சா பெருமையாக இருக்குடா. பங்காளிங்களா நீ உள்ள வந்துட்டீங்கடா. எப்பயுமே எம்ஐ வந்து குறைச்சி இடம் போடக்கூடாது. அவனுக்கு எப்படி உள்ளே வருவானுங்கன்னே தெரியாது.
டக்குன்னு உள்ள வருவானுங்க கப்பை எடுத்துன்னு போயினே இருப்பானுங்க. இந்த சிஎஸ்கே டீம் இருக்குது. நேற்றுலாம் இவனுக்கு அச்சு உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்து நாங்கள் ஆர்சி உங்கள் கோச்சு வந்து சொன்னார், நாங்கள் ஆர்சிபி மாரி உள்ளே வரும். ஆர்சிபி மாரி உள்ளே வரத்துக்கு உங்ககிட்ட டீம் இல்லையே, இருந்தால் சொல்லுங்க. நேற்று அச்சு ஓட விட்டானுங்க எஸ்ஆர்ஹெச். உங்களை பாவம் தானே நீங்கள். ஆனால் என்ன சொல்கிறது, உங்களை வந்து அசிங்கமாக திட்டலாம். ஆனால் இது யூடியூப்ன்றதுனால உங்களை அசிங்கமாக திட்ட முடியல என்னால். அப்படி கேவலமாக திட்டுற மாதிரி இருந்துச்சுயா, பச்சை உங்களை கேட்குற மாதிரி இருந்தால் உங்களை அசிங்கமாக கேட்பேன் நான். ஏன்னா அந்தமாரி கேவலமான ஃபேன்ஸுனால் உங்கள் ஃபேன்ஸ் தான். ஏன்னா ஒரு டீமு தோக்குதுன்னா அதை இப்படியான கேவலமாக பேசுவீங்க. சிஎஸ்கே டீம் தோக்குது, நாங்கள் உங்களை என்ன சொல்கிறோம், இந்தமாரி பொம்பளை கப்பு நான் ஏன்னா உங்ககிட்ட அந்த உமன்ஸ் டீமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் விடு, சரி விடு. உங்ககிட்ட நீங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா அது சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த லீக்லேயும் உங்கள் டீம் இருக்குது. அப்புறம் நிறைய இதெல்லாம் லீக்லாம் உங்கள் டீம் இருக்குது. அது சொல்ல எப்படி ஒரு டீமை வந்து பொம்பளை கப்புன்னு எவ்வளோ சொல்கிறீங்க? ஏண்டா கேவலமான மஞ்சமா கான்ஸ் நீங்களாம் இருக்கிறதுக்கு இருக்காமையே இருக்கலாம், மஞ்சமா கான்ஸுன்னு. இதுக்கப்புறம் வந்து மே 3 வாங்க பார்ப்போம், உங்களை வச்சு செய்கிறோம். நான் இப்பயே சொல்கிறேன், யாருன்னா பெட் கட்ட முடியுமா? கட்ட முடிஞ்சால் கட்டுங்க. 1000 ரூபாடா, 1000 ரூபா பெட் கட்டுறேன். சிஎஸ்கே அன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி உங்கள் நம்பரு, ஜிபே நம்பரு மட்டும் கமெண்டில் போடுங்க. சிஎஸ்கே வின் பண்ணுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அதில் ரேண்டமாக யாருன்னா ஒரு ஆளை எடுத்து அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க நம்பரை வாங்கி அவனுக்கு வந்து 1000 ரூபா ஜிபே பண்ணிடுறேன்டா. சிஎஸ்கே அன்றைக்கி வின் பண்ணிச்சுன்னா. ஏன்னா உங்கள் டீம் வின் பண்ணாதுடா, ஏன்னா மொக்க டீமுடா சிஎஸ்கே நினச்சா சிரிப்பு தாண்டா வருது. சரி பார்ப்போம், மே 3 பார்ப்போம். வாங்க 1000 ரூபா யாருக்குன்னு பார்ப்போம். இல்லை நீ தோத்தா ஒன்றையும் தரத்தாவில்ல, ஜெயிச்சா நான் சொல்கிறேன், சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா 1000 ரூபா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி 1000 ரூபா எடுத்துன்னு போங்க முடிஞ்சா. ஏன்னா உங்களால் முடியாதுடா, ஜெயிக்க மாட்டீங்கடா நீங்கள் மஞ்சமா கான்ஸ். மே 3 பார்ப்போம், வாங்க பார்த்துக்கலாம். களத்தில் சந்திப்போனா மே 3 சிஎஸ்கே மஞ்சமா கான்ஸ்.